கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்காள் இல்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ, கலைமகள் கை பொருளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலைமகள் கைப்பொருளேன்ற பாட்டோட அனாலிசிஸ். அது வந்து வசந்த மாளிகைன்ற பழைய ஒரு ரொமான்டிக் ஃபில்மோட பாட்டு. அதில் மற்ற ரொமான்டிக் சாங்ஸும் இருக்குது. மயக்கம் என்ன தயக்கம் என்ன கேட்டிருப்பீங்க. சிவாஜி வாணிஸ்ரீ நடிச்சிருக்காங்க. கேவி மகாதேவனோட இசை. இந்த கலைமகள் கைப்பொருளே உள்ள கருத்து என்னென்னா, சிவாஜி வந்து ஒரு ரிச் பாய். அந்த வீட்டில் இவங்க ஒரு ஏழை பொண்ணு செக்ரட்டரியாக இருப்பாங்க. ஆனால் சிவாஜி வந்து தண்ணி அடிச்சுட்டு நிறையா கேர்ள்ஸோடலாம் கெட்டு போயிட்டுருப்பார். அதை பார்த்து இவங்க அக்கறையில் வந்து இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது, எப்படி இதை மாற்றுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு நாள் அப்படியே அந்த ரூம்குள்ளே போவாங்க, வீணையை தூசி தட்டி அவங்க பாடுவாங்க. அந்த வீணையை பாடுற மாதிரி சிவாஜியை பாடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நீ கெட்டு போயின்னு இருக்கே, ஒன்று வந்து கவனிப்பார் இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு வந்து புத்தி சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இது. நான் யார் உன்னை மீட்ட, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட, சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலை கட்டுமே, இது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே, கலைமகள் கை பொருளே. சத்தியம் தர்மங்கள் நிலை கட்டுமே, இது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டும். இப்போ உனக்கு ஒரு சின்ன கற்பனைங்க. இப்போ இந்த கலைமகள் கைப்பொருளே அப்படின்ற பாட்டு லிரிக்ஸை வந்து இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து ஒரு படத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த கலைமகள் அப்படின்ற கேரக்டரை வந்து வாணிஸ்ரீயை வந்துட்டு ஒரு பொம்பளை கேங்ஸ்டராக பண்ணி, அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆயுதத்தை தொடமாட்டேன், கைப்பொருள்னா என்ன, டேய் எடுறா பொருளை, ஆட்டோவில் தூக்கி போடுறா, வண்டி எடுறா அப்படின்னு சொல்கிற அந்த கேங்ஸ்டர் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணி அவங்க அதை கொஞ்ச நாளைக்கு தொடாமல் இருந்திருப்பாங்க. இந்த திருட்டு சிஷ்ய பசங்கள்லாம் வந்துட்டு பாடுற மாதிரி இருக்கும். அது கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குத்துப்பாட்டு மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிரிப்பாக இருந்தால் கூட நான் ஒரு வேதனையோடு சொல்கிறேங்க. இதை ஏங்க வந்து கேங்ஸ்டர் கேரக்டரில் ஹீரோஸை நடிக்க வைக்கிறீங்க? இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு வந்து மோல்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து விஜய், அஜித், சூர்யா, ரஜினி, கமல் இவங்கெல்லாம் சொன்னால் கேட்பாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு அதில் பதிஞ்சு போயிடும் மனசில். கேங்ஸ்டராக இருக்கிறது ஒரு பெருமைங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ தீனான்ற படத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல அப்பாவே உட்காந்துருப்பார் அஜித். ஃபஸ்ட்டு ரவுடிலாம் வந்து கலாட்டா பண்ணும்போது, செகண்ட் டைம் ரவுடிஸ் வந்து பண்ணும்போது அப்படியே எழுந்திருப்பார் மெதுவாக, அப்படியே அருவாளை ஷர்ட்டுக்கு பின்னாடிலேருந்து எடுப்பார், இன்னொரு பிளேடை இந்த பக்கத்துலேருந்து எடுப்பார், இந்த பக்கத்துலேருந்து ஒரு குத்துற மாதிரி ஒரு ஆயுதம் எடுப்பார். அப்படியே லைலா வந்து
அப்படியே பிரமிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க இந்த டீனேஜ் பசங்க? நமக்கே அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டீனேஜ் பசங்க என்ன நினைப்பாங்க? ஓ, இந்த மாதிரி கேங்ஸ்டராக இருந்தால் தான் கெத்து போல இருக்கு, பொண்ணுங்கள்லாம் மடங்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு வந்து சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. நம்ம நம்ம மாதிரி வயசுக்காரங்களுக்கு புரியும் இது சினிமா தான் அப்படின்னு. அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து அப்படியே பின்பற்றுவாங்க தன்னோட அந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிறது. இப்போ அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப நிறையா. எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாருங்கள். அவர் பர்சனல் லைஃப்பில் எப்படியோ தெரியாது, பட் வந்து பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் இருக்கும் சொசைட்டிக்கு கண்டிப்பாக. அது மாதிரி பாட்டு தான் எழுதுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்துட்டு ஆனால் நீங்கள் வந்து படத்தில் வந்து ஃபுல்லாக வயலன்ஸ் காமிச்சிட்டு லாஸ்ட் சீனில் வந்துட்டு வயலன்ஸ் வந்து தப்பு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டா ஆச்சா? அதெல்லாம் போங்கு ஒத்துக்க மாட்டேன். பாருங்கள், இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பையன் போய் இன்னொரு பையனை வெட்டியிருக்கான். ஸ்கூல் பையன், 8th கிளாஸ் படிக்கிற பையன் வெட்டியிருக்கான். நாங்குநேரிலையும் அதே மாதிரி வீட்டில் போய் வெட்டியிருக்காங்க ஸ்கூல் பசங்க. நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போது பசங்களுக்கு வயலன்ஸை நார்மலைஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ், லெட் கலைமகள் பி கலைமகள். கலைமகளோட கைப்பொருள் எப்போவுமே வீணையாகவே இருக்கட்டும், ஆயுதம் வேணாம். ஓகே, பாய்.